ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் துலா ராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சினால என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் 9ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 18ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 40 நாட்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆங்கில தேதிக்கு 22/4/2024 முதல் 31/5/2024 வரை ஒரு 40 நாட்களும் செவ்வாய் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வதனால துலா ராசிக்காரர்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக துலாம்ங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 7வது ராசியாக வரும். இந்த ராசிக்கு அதிபதி செல்வத்தை குறிக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆவார். துலா ராசிக்குள் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்களும், விசாக நட்சத்திரம் முதல் 3 பாதங்களும் இந்த ராசிக்குள் வரும். பொதுவாக துலா ராசிக்காரர்கள் நீதி நேர்மையை பின்பற்றக்கூடியவர்கள், நீதிமான்கள், தர்மவான்கள், அதே போல இரக்க குணம் கொண்டவர்கள், அரசாங்க யோகம் கொண்டவர்கள், வாகன யோகம், பூமி யோகம் கொண்டவர்கள் இந்த துலா ராசிக்காரர்கள். அன்புக்கு அடிபணிவார்களே தவிர ஆணவத்திற்கு அடிபணி மாட்டார்கள் துலா ராசிக்காரர்கள். சரி, துலா ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சி எப்படி இருக்க போகிறது? முதல்ல செவ்வாயை பற்றி ஒரு சில வரிகள் பார்ப்போம். இப்போ செவ்வாய் பகவான் பாருங்க, மேஷ ராசியில், விருச்சக ராசியில் ஆட்சி பலமும், மகர ராசியில் உச்ச பலமும், கடகராசியில் நீச்ச பலமும் பெறக்கூடியவர். அதே போல பூமிக்காரகன் அப்படின்னா அது செவ்வாய், சகோதரக்காரகன் அப்படின்னா அது செவ்வாய். அதே போல வீர தீரத்திற்கு பெயர் போன ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய். ஒரு மனிதர் நல்ல தைரியமாக இருக்கிறார் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய பலம் சிறப்பாக இருக்குன்னு அர்த்தம். அதே போல் ஒருவர் அதிகாரத்துறையில் இருக்கிறார் அப்படின்னாலும் அவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கு. மேலும் நமது உடம்புல இரத்தத்திற்கு காரகன் பார்த்தீங்கன்னா செவ்வாய். அப்போ நல்ல ஒரு வாட்டசாட்டமான உடல் உடையவர் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். அதே போல் இந்த போலீஸு, இராணுவம், நேவி, ஏர்ஃபோர்ஸு, தீயணைப்புத்துறை போன்ற நாட்டை பாதுகாக்கக்கூடிய பணியில் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். செவ்வாய்ங்கிறது பாருங்கள் ஒரு ஸ்பீடு கிரகம். அப்போ மின்சாரத்திற்கு காரகம் உள்ளவர் செவ்வாய். அதே போல் சிவில் சார்ந்த துறையில் வேலை பார்ப்பதற்கு செவ்வாயினுடைய பலம் வேணும். அதே போல் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் ஒருவர் ஜொலிக்கணும் அப்படின்னா செவ்வாயினுடைய பலம் அவசியம். அப்போ செவ்வாய் பலம் பெற்றவர்கள் தைரியவான்கள். இன்னும் சொல்ல போனால் பஞ்சுவாலிட்டி, நேரத்தை சரியாக பயன்படுத்தக்கூடியவர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். ஒருவர் இளம் வயதிலேயே ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கிறார் அப்படின்னா செவ்வாயினுடைய பலத்தினால தான். செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிகப்பெரிய காரியங்கள் கூட மிக எளிமையாக சாதித்து காட்டக்கூடியவர்கள் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். அப்போ செவ்வாய் பலம் பெற்றிருப்பது ஒரு ஜாதகத்தில் அவசியமான ஒன்று. சரி, இந்த செவ்வாயினுடைய பயிற்சினால துளாராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ துளாராசிக்காரர்களுக்கு 22/4/2024 முதல் 31/5/2024 வரை ஒரு 40 நாட்கள் செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். துளாராசிக்காரர்களுக்கு இது ஒரு யுகமான காலம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோச்சாரத்தில் செவ்வாய்க்கு 6ஆம் இடம் ஒரு வலுவான இடம். ஏற்கனவே ராகு அந்த இடத்துல இருக்கிறார், 6ஆம் இடத்துல இருக்கிறார். இப்போ துளாராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பார்த்தீங்கன்னா 2க்கும் 7க்கும் அதிபதிங்க. அவர் 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறார், 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறார். அதுவும் இந்த செவ்வாய் ராகு நோக்கி பயணிக்கிறார். அப்போ இது எல்லாம் சிறப்பு தான். ஏன்னா செவ்வாய்க்கு என்றைக்கும் 6ஆம் இடம் ரொம்ப சிறப்பான இடம். அப்போ இந்த 40 நாட்களும் ஒரு அதிர்ஷ்டமான நாட்கள் துளாராசிக்காரர்களுக்கு. துளாராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இந்த நாட்கள் நடக்க இருக்கிறது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். செவ்வாயும் இந்த 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது, இந்த 2 பாவக்கரங்கள் பொதுவாக 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. பொதுவாக இயற்கை பாவக்கரங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது இவங்களுக்கெல்லாம் 6ஆம் இடம் ஒரு வலுவான இடம். 6ஆம் இடத்துல இருக்கும்போது அள்ளி கொடுப்பாங்க. அப்போ செவ்வாய் இந்த 40 நாட்களும் மே 31ஆம் தேதி வரையும் 6ஆம் இடத்துல இருப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க. நல்ல மன தைரியத்தை கொடுக்கும். நீங்கள் செய்கின்ற தொழிலில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே போல் புது வேலை கிடைக்கும் துளாராசிக்காரர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் உயர் பதவி சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள் தேடி வரும். சொந்த தொழிலில் பிரகாசிக்க முடியும். வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல பணப்புழக்கம் உண்டு. எங்கே போனாலும் துணிஞ்சு போகலாம். எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி உண்டு. அதாவது 100% நீங்கள் வெற்றி பெற முடியும் இந்த காலகட்டத்தில். எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறை மூலம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும்.
அப்போ இந்த காலம் துளாராசிக்காரர்களுக்கு ஒரு யோகமான காலகட்டங்கள். 6ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சாரம் செய்கிற வரையும் அதிர்ஷ்டம் வந்து கொண்டே இருக்கும். அப்போ 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறார். எதிரி மூலம் தனம் சேருமா, அடுத்தவங்க சொத்து சேரும், அடுத்தவங்க பணம் சேரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கொடுக்கல் வாங்கல் லாபம் தரும், வராத பணமெல்லாம் வந்து சேரும். உங்களுக்கு 2ஆம் ஆதி குரு வீட்டில் இருக்கிறார், நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் இந்த காலகட்டத்தில். அதே போல் 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறார். பயணம் செய்யக்கூடியவங்க கவனமாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இப்போ ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறீங்க, இல்லைன்னா கூட்ட தொழில் பண்ணுறீங்க, தொழில் பார்ட்னருக்குள்ள பிரச்சனை வரும், கவனமாக இருக்கணும். அதே போல் நண்பர்களுக்கு இடையே பார்த்தீங்கன்னா பிரச்சனையை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் நண்பர்களுக்கு இடையே கொஞ்சம் விட்டு கொடு செல்வது நல்லது. மேலும் செவ்வாய்க்கு 6ஆம் இடம் சிறப்புங்கிறதுனால எதிலுமே ஒரு அதிர்ஷ்டங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வருங்க. துளாராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு சிறப்பையும் ஒரு அதிர்ஷ்டத்தையும் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியும். இன்னும் சொல்ல போனால் செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு விடும். அப்போ நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருப்பீங்க. பூமி மூலம் ஆதாயம் உண்டு, அதாவது புதுசாக இடம் வாங்கக்கூடிய யுகம் தரும். அப்போ அசையா சொத்து மூலம் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். போலீஸு, இராணுவம், மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு மிகச்சிறந்த நற்பலன்கள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும். ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு நிறைய ஒரு அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். மேலும் பேச்சு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2ஆம் அதிபதி ராகு நோக்கி பயணிப்பதனால கண்களில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், பற்களில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். மற்றபடி குடும்பத்தில் கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள வீண் விவாதங்களை தவிர்க்கணும். ஏன்னா குடும்பாதிபதியும் மறைவாக இருக்கிறாரு, 7ஆம் அதிபதியும் மறைவாக இருக்கிறாங்க. அப்போ வீண் விவாதங்களை தவிர்க்கணும். ஆனால் எங்கே போனாலும் உங்கள் சைடு தான் பார்த்தீங்கன்னா வெற்றிங்கிறது இருக்குது. நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். இந்த 40 நாட்களும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடிய ஒரு காலம். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் துணிந்து எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் வெற்றி வாகை நீங்கள் சூட முடியும். ஒரு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நன்மையில் முடியும். வழக்குகள் இருந்தால் அது சாதகமாக முடியும். அதே போல் பழைய கடன்கள் தீரக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். நல்ல ஒரு சிறப்பான காலங்க. செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்புகளை கொடுக்கும். துளாராசிக்காரர்களுக்கு இந்த காலம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான காலம். அதே போல் செவ்வாயினுடைய பார்வை பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கும் விழுகிறது. அதே போல் செவ்வாயினுடைய பார்வை 9ஆம் இடத்துக்கும் விழுகிறது. அப்போ தகப்பனாருக்கு பாருங்கள் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும். 12ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது பார்த்தீங்கன்னா அதாவது இரவு பகலாக உழைக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். ஒரு சிலருக்கு இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு நைட் ஷிஃப்ட் அதிகரிக்கும், அவ்வளோதான். மற்றபடி செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருக்கிற வரையும் மிகச்சிறந்த நற்பலன்களை துளாராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் அனுபவிக்க போகிறீங்க. அதே போல் வியாபாரம் பண்ணக்கூடியவங்களாம் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். நல்ல ஒரு மாற்றத்தை, நல்ல ஒரு முன்னேற்றத்தை துளாராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க. பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள் இந்த காலகட்டத்தில். அப்போ துளாராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இந்த 40 நாட்களும் ஏற்பட இருக்கிறது. அதே போல் மாணவர்களுக்கு நல்ல ஒரு கோர்ஸில் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். துளாராசிக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான காலம் 6ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தெல்லாம் கொடுக்குங்க. 6ஆம் இடத்துல செவ்வாய் ராகு அவ்வளோ அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் துளாராசிக்காரர்களுக்கு இந்த 40 நாட்களும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.